Good morning, children. Today we will learn about insects name. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? Insects name. Insectsனா என்ன? பூச்சிகள். ஓகே, இன்செக்ட்ஸ்னா பூச்சிகள். இன்செக்ட்ஸ் மீன்ஸ் பூச்சிகள். ஃபஸ்ட்டு லிசர்ட். லிசர்ட்னா என்ன? பல்லி. ஹேவ் யூ சீன் லிசர்ட்? பார்த்துருக்கீங்களா? எஸ், அப்படி தானே நம்மளோட வீட்டிலலாம் இருக்கும். நீங்கள் செவரில் போகிறதெல்லாம் பார்த்துருப்பீங்க, அப்படி தானே? அதுதான் பல்லி, லிசர்ட். தென் ஸ்பைடர். ஸ்பைடர்னா என்னது? சிலந்தி. அது என்ன செய்யும்? வளலாம் பின்னி மேலே இருக்கும்ல சில டைம், அது ஸ்பைடர். நெக்ஸ்ட்டு மஸ்கிட்டோ. மஸ்கிட்டோனா என்னது? கொசு. அதாவது எங்கேயா தண்ணி தேங்கி இருந்தது அப்படின்னா அதுலேருந்து என்ன வரும்? நிறைய மஸ்கிட்டோஸ் வரும். அது என்ன செய்யும்? நம்மளெல்லாம் கடிக்கும்ல சில டைமில் நைட்டு மழை நேரத்தில். நெக்ஸ்ட்டு ஹனிபி. ஹனிபின்னா என்னது? தேனி. அதாவது இதுதான் என்ன செய்யும்? இந்த ஹனிபி ஒவ்வொரு பூளையாக உட்காந்து தேன் எடுத்து நிறைய ஹனிபி சேர்ந்து என்ன செய்யும்? ஒரு இடத்துல தேனெல்லாம் வச்சுருக்கோம். நம்ம என்ன செய்வோம்? அந்த தேனை தான் எடுப்போம். ஓகே, ஃப்ளவர்லேருந்து தேன் எடுக்கிறது எது? இந்த ஹனிபி தான். ஓகே சில்ட்ரன், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஃபஸ்ட்டு லிசர்ட். லிசர்ட்னா என்னது? பல்லி. தென் ஸ்பைடர், மஸ்கிட்டோ, ஹனிபி. Everybody open your mouth and say, okay? Lizard, spider, mosquito, honeybee. Read again. Lizard, spider, mosquito, honeybee. Next, what is this? This is an ant. இது என்னது? ant. Antனா என்னது? எறும்பு. எறும்பு பார்த்துருக்கீங்களா? நீங்கள் ஸ்நாக்ஸ் எல்லாம் எங்கேயாவது வச்சுருந்தீங்கன்னா என்ன வரும்? எறும்பு வரும், அப்படி தானே? நிறைய ஆண்ட் இருக்கும், அதுதான் ஆண்ட். ஓகே சில்ட்ரன். தென் காக்ரோச். காக்ரோச்னா என்னது? கரப்பான் பூச்சி. காக்ரோச்னா என்ன? கரப்பான் பூச்சி. கரப்பான் பூச்சி பார்த்துருக்கீங்களா? சில கடைங்களெல்லாம் நம்ம என்ன செஞ்சுருப்போம், பார்த்துருப்போம். சில டைம் நம்ம வீட்டு கிச்சனில் கூட என்ன செய்யும்? காக்ரோச் எல்லாம் இருக்கும். தென் ஸ்னெயில். ஸ்னெயில்னா என்னது? நத்தை. நத்தை என்ன செய்யும்? அதோட வீடை அது முதுகுலேயே எடுத்துகிட்டு போகும், சரியா? அந்த ரவுண்டாக இருக்குதா, அதுதான் என்னது? அந்த ஸ்னெயிலோட வீடு. ஓகே சில்ட்ரன், ஸ்னெயில் எப்பவும் அதோட வீடை என்ன செய்யும்? முதுகுலேயே தான் சுமந்துட்டு போகும், அதுதான் ஸ்னெயில். ஓகே, அப்புறம் என்ன செய்யும்? அது அந்த முதுகில் இருக்க அந்த வீட்டுக்குள்ளே போய் அப்புறம் உட்காந்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு எர்த்வாம். எர்த்வாம்னா என்ன? மண்புழு. இது எங்கே இருக்கும்? வயல்லலாம் இருக்கும். எர்த்வாம் எங்கே இருக்கும்? எர்த்வாம் எங்கே இருக்கும்? வயலில் பார்த்துருக்கோம். ஓகே சில்ட்ரன், ஃபஸ்ட்டு ஸ்னைல், எர்த்வாம். சே லவுடர், ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் சே. ஓகே, ஸ்னைல், எர்த்வாம். தென் காக்ரோச். காக்ரோச்னா என்ன? கரப்பாம்பூச்சி. நெக்ஸ்ட்டு வாட் இஸ் திஸ்? திஸ் இஸ் அன் ஆண்ட். ஆண்ட்னா என்னது? எறும்பு. நெக்ஸ்ட்டு லிசர்ட், ஸ்பைடர், மஸ்கிட்டோ, ஹனிபி. இது எல்லாமே என்னது? இன்செக்ட்ஸ். இன்செக்ட்ஸ்னால் பூச்சிகள். நம்ம இன்றைக்கி என்ன பார்த்துருக்கோம்? இன்செக்ட்ஸ் நேம் பார்த்துருக்கோம், அப்படி தானே? இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பார்த்துருக்கோம்? Parts of the body, domestic animals. Have you studied? படிச்சிருக்கீங்களா இதெல்லாம்? Wild animals, then birds, fruits, vegetables, colors name, அப்படி தானே? இது எல்லாமே என்ன செஞ்சுருக்கோம்? இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கோம். இன்றைக்கி இன்செக்ட்ஸ் பார்த்துருக்கோம், அப்படி தானே? எல்லாத்தையும் ஒரு டைம் நம்ம ரீகால் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் பார்த்தோமா இதுக்கு முன்னாடி? டு யூ ரிமெம்பர்? ஞாபகம் இருக்குதா?
ஃபஸ்ட் என்ன ஃப்ளவர். ஃப்ளவர்னா என்னது பூ அப்படி தானே. பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட். பிளான்ட்னா செடி. அந்த செடியில் உள்ள பார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் அப்படி தானே. ஃப்ளவர் பூ. தென் லீஃப். லீஃப்னா என்னது இலை. நெக்ஸ்ட்டு ஃப்ரூட். ஃப்ரூட்னா என்னது பழம். அப்புறம் ஸ்டெம். ஸ்டெம்னா தண்டு. செடியில் என்ன இருக்கும் தண்டு இருக்கும், அதுதான் ஸ்டெம். நெக்ஸ்ட்டு ரூட். ரூட்னா என்னது அதோட வேர் தான் ரூட். ஓகே சில்ட்ரன், டு யூ ரிமெம்பர்? இது ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கோம் அப்படி தானே. ஃப்ளவர், லீஃப், ஃப்ரூட், ஸ்டெம், root. Read again. Flower, leaf, fruit, stem, root. Okay? Okay children? இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த இன்செக்ட்ஸோட ஸ்பெல்லிங் எல்லாம் படிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு lizard. L-I-Z-A-R-D. lizard. Can you read? உங்களால் இதை வாசிக்க முடியுமா? lizard என்ன ஸ்பெல்லிங்? Very good. Okay, read again one time. L-I-Z-A-R-D. lizard. lizardனா என்னது பல்லி. நெக்ஸ்ட் ஸ்பைடர். S-P-I-D-E-R. spider. Read again. Everybody open your mouth and read. Okay, வாய் திறந்து நல்லா சத்தமாக ரீட் பண்ணுங்க. S-P-I-D-E-R. spider. Next honeybee. honeybee na தேனி. ஓகே, H-O-N-E-Y. B-E-E. honeybee. Okay, then ant. A-N-T. ant. Read louder. A-N-T. ant. Next butterfly. butterfly na என்னது பட்டாம்பூச்சி. ஓகே, B-U-T-T-E-R-F-L-Y. butterfly. பட்டர்ஃப்ளைனா பட்டாம்பூச்சி. நெக்ஸ்ட் ட்ராகன் ஃப்ளைனா என்ன தெரியுமா? ட்ராகன் ஃப்ளை தட்டாம்பூச்சி, அதாவது நம்ம புட்டான்னு சொல்லுவோம்ல, அதுதான் என்னது ட்ராகன் ஃப்ளை. ஓகே சில்ட்ரன், பட்டாம்பூச்சினா அது பட்டர்ஃப்ளை. ஓகே, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? நவ் எவ்ரிபடி டேக் யுவர் சயின்ஸ் நோட். டேக் ஹோம் கிளாஸ் ஒர்க் சைட். எல்லோரும் உங்களோட சயின்ஸ் நோட் எடுத்துக்கோங்க, கிளாஸ் ஒர்க் சைடு எடுத்துக்கோங்க. Have you taken? First insects name எழுதணும். ஓகே, ஃபஸ்ட் யூ ரைட் டுடே டேட் அண்ட் டே. அப்புறம் என்னச்சிங்க ஒரு 2 or 3 லைன்ஸ் லீவ் பண்ணிடுங்க. அப்புறம் எழுதுங்க இன்செக்ட்ஸ் நேம். I-N-S-E-C-T-S. insects name. N-A-M-E. insects name. Have you written? insects name எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ஒன் என்ன? lizard. lizardனா என்னது பல்லி. ஓகே,
சே லவுடட். ஓகே, ஓப்பன் யுவர் மவுத் அண்ட் சே. எல்லாம் வாய் திறந்து சொல்லி சொல்லி எழுதணும். ஓகே, ரைட் நீட்லி சில்ட்ரன். எல் ஐ Z A R D, lizard. Have you written? Write neatly. அப்புறம் என்ன செய்யுங்க, ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் 2 போடுங்க. ஸ்பைடர். S P I D E R, spider. Have you written? Third one. Spider எழுதிட்டீங்களா? Next third one. Honey bee. H O N E Y, honey bee. B E E, honey bee. Have you written? Then you leave a line. அப்புறம் என்ன செய்யுங்க, ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் 4. ஃபோர்த் ஒன் என்னது? ant. A N T, ant. Have you written? ant எழுதிட்டீங்களா? தென் யூ லீவ் எ லைன். அப்புறம் என்ன செய்யணும், ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் பட்டர்ஃப்ளை. B U T T E R, butterfly. F L Y, butterfly. Have you written? First, lizard, spider, read louder, honeybee, and butterfly. Okay children, have you written? Read again. Lizard, spider, honeybee, and butterfly. Then you take homework side. Have you taken? உங்களோட homework side எடுத்துட்டீங்களா? match. First என்னது? match. You write match. M A T C H, match. Have you written? First one, flower. F L O W E R, flower. Have you written? ஃபஸ்ட்டு இப்போ நம்ம என்ன எழுதுகிறோம், மேட்ச் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு யூ ரைட் டுடே டேட் அண்ட் டே. ஹோம்ஒர்க் சைட்லேயும் என்ன எழுதணும், இன்றைக்கி டேட் போட்டுக்கோங்க, டே போட்டுக்கோங்க. அப்புறம் மேட்ச் எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன எழுதணும், ஃப்ளவர். அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு என்ன ஒரு குட்டி டேஷ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த சைடு எழுதணும். ஓகே, ant. A N T, ant.
Have you written? எழுதிட்டீங்களா? அப்புறம் செகண்ட் ஒன். அப்புறம் என்ன செய்யணும்? ஒரு லைன் லீவ் பண்ணுங்கள். மேம் சொல்கிறத ஃபஸ்ட்டு கவனித்து அதே மாதிரி எழுதணும். ஓகே சில்ட்ரன்? ஃபஸ்ட்டு ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் 2 போடுங்க. Have you written? Then animal. A N I M A L. Animal. அப்புறம் என்ன செய்யணும்? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு குட்டி டேஷ் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆண்ட் எழுதியிருக்கோம்ல, அது பக்கமாக எழுதணும்னா டவ். DOVE. Dove. Say and write. Have you written? Dove எழுதிட்டீங்களா? இப்போ என்ன செய்யணும்? ஒரு லைன் லீவ் பண்ணிடுங்க. அடுத்த லைனில் 3. Fruit. Say and write. Write neatly, children. F R U I T. Fruit. Have you written? அப்புறம் என்ன செய்யணும்? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுட்டு ஒரு குட்டி டேஷ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு லில்லி. L I L Y. லில்லி. Have you written? லில்லி எழுதிட்டீங்களா? லில்லி எழுதிட்டீங்களா? நெக்ஸ்ட்டு யூ லீவ் எ லைன். ஒரு லைன் லீவ் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் 4. 4 எழுதிட்டீங்களா? இன்செட். என்ன எழுத போகிறோம்? இன்செட். I N S E C T. இன்செட். அப்புறம் என்ன செய்யணும்? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு குட்டி டேஷ் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டுக்கோங்க. Have you written? நெக்ஸ்ட்டு மேங்கோ. M A N G O. Mango. Have you written? Have you written? Then you leave a line. அப்புறம் என்ன செய்யுங்க? ஒரு லைன் லீவ் பண்ணிடுங்க. லீவ் பண்ணிவிட்டு அடுத்த லைனில் 5. 5 என்னது? பேர்டு. B I R D. Bird. Have you written? அப்புறம் என்ன செய்யணும்? கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ஒரு குட்டி டேஷ் போட்டுக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு டாக். DOG. டாக். Have you written? எழுதிட்டீங்களா? இப்போ மேட்ச் பண்ணலாமா? Do you know? எஸ். அப்படி தான் நான் ஃப்ளவர் இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்து என்ன செய்யணும்? ஃப்ளவரை மேட்ச் பண்ணணும். ஓகே சில்ட்ரன், டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட்? ஓகே சில்ட்ரன், திஸ் இஸ் யுவர் எஸ்டர்டே ஹோம்ஒர்க். இதுக்கு முன்னாடி உள்ள ஹோம்ஒர்க். ஹேவ் யூ ரிட்டன்? ஹோம்ஒர்க் எழுதிட்டிங்களா? செக் பண்ணலாமா? ஃபஸ்ட்டு இது என்னது? ஜம்பிள் லெட்டர். ஃபஸ்ட்டு ஒன் ஃப்ரூட். Say the spelling for fruit. Very good. F R U I T. Fruit. Then second one stem. Stem. S T E M. Stem. Then root.
R-O-O-T, root. Next one, leaf. L-E-A-F. இங்கே என்ன செஞ்சுருக்கு, லெட்டர்ஸ் எல்லாம் மாறி மாறி இருக்குது. நம்ம அதை என்ன செஞ்சுருக்கோம், கரெக்டாக எழுதியிருக்கோம். ஓகே சில்ட்ரன். தென் ஃப்ளவர். F-L-O-W-E-R, flower. Have you written? எல்லாரும் எழுதிட்டீங்களா? Okay, today you study the class work, then you have to write the homework. Okay children, இன்றைக்கி என்ன செய்யணும், class work படிக்கணும், அப்புறம் இன்றைக்கி கொடுத்துருக்குற homework எழுதணும். Okay children, bye. We will meet in the next class.